வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் கிறிஸ்டோபர் நோலன் இயக்கிய த ஆடிசி படத்தை பாராட்டி இன்ஸ்டாகிராம்ல பதிவு போட்டிருக்காரு. கமல்ஹாசன் அவர்கள் அமெரிக்கால தான் இருக்காரு. ஸோ அவர் படத்தை முன்னாடியே பார்த்துருப்பாரு. ஏன் இன்னைக்கு போடுறாரு, எதனால ஜூலை 30 போடுறாரு அப்படின்னா, இன்னைக்கு கிறிஸ்டோபர் நோலன் அவர்களுடைய பிறந்த நாள். ஸோ அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அது ஒரு கிஃப்ட் மாதிரி அந்த பாராட்டை உலகநாயகன் அவர்கள் கிறிஸ்டோபர் நோலனுக்கு வழங்கி இருக்கிறார். த ஆடிசி இது ஒரு கிரீக் மித்தாலஜி, அதாவது கிரேக்கத்துல ஹோமர் அப்படிங்கிறவர் எழுதிய இலியட் ஒடிசி அப்படின்னு 2 காவியங்கள், அதாவது 2 எபிக் அப்படின்னு சொல்லுவோம். எபிக்னா இதிகாசம் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். அதாவது ராமாயணம் மகாபாரதம் மாதிரி இலியட் ஒடிசி. நாம அதுக்கு ஈக்குவலா சொல்லல, அந்த கேட்டகரியில வருது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஒடிசி உலகமெங்கும் வெளியாகி மாபெரும் வசூல் சாதனை. ஒடிசியை பொறுத்தவரையே $250 மில்லியன் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம். $125 மில்லியன் மார்க்கெட்டிங், மொத்தமா $375 மில்லியன்ல எடுக்கப்பட்ட இந்த படம் இப்பவே $730 மில்லியன் எல்லாம் தாண்டி போயிடுச்சு. அதான் மிகப்பெரிய வசூல்ல மிகப்பெரிய லாபத்தை, அவ்வளோ பெரிய பட்ஜெட்ல எடுத்தா கூட லாபத்தை நோக்கி போயிடுச்சு. இந்த படத்தை பொறுத்தவரையே உலகநாயகன் கமல்ஹாசன் சொன்னது என்னன்னா, ஹோமர் கனவு கண்டார், நோலன் அதை துணிந்து உருவாக்கி இருக்கிறார், நான் எழுந்து நின்று கைத்தட்டுகிறேன். அதாவது ஸ்டாண்டிங் ஓவேஷன். இந்த படம் காலங்களை கடந்த ஒரு காவியம், கண்டிப்பாக திரையரங்கில் அனுபவிக்க வேண்டிய திரைப்படம். இந்த ஒடிசி உலகம் முழுவதும் தனது பிரம்மாண்டமான பயணத்தை தொடரும் இந்த நேரத்தில் அதற்கான என் பாராட்டு மாலையையும் விரைவில் இந்திய திரையரங்குகளில் ரசிகர்களை சந்திக்க உள்ளது, அதை விரைவில் இங்கும் பகிர்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதாவது இதை முன்னாடியே எழுதியிருக்காரு, அவரு முன்னாடியே பார்த்திருக்காரு. அதை இன்னைக்கு அந்த பதிவை நமக்கு வெளியிட்டிருக்காரு. அப்படின்னா அது நோலனுடைய பர்த்டே தான். ஸோ இந்த கதையை பொறுத்தவரையே கதாநாயகன் ஒடிசியஸ் போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் வீடு திரும்புறாரு. அதாவது ஹோம் கம்மிங் தான் இந்த படத்துடைய மிக முக்கியமான கான்செப்டே. அதாவது போர்ல பயங்கரமா ஜெயிக்கிறது கான்செப்ட் கிடையாது. போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் வீடு திரும்புற 10 வருஷம் ஒருத்தர் வீடு திரும்பலங்கிறப்ப அங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, அந்த மகாராணி கிட்ட அவர் போர்ல செத்து போயிட்டாரு, நீங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான நிர்பந்தங்கள்லாம் இருக்கும். இவருக்கும் திரும்பி வர்றப்ப ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதாவது 13 விதமான பிரச்சனைகளை அவர் சந்திக்கிறாரு. சைக்கோன்ஸ் அப்படிங்கிற போருக்கு பிறகு கொள்ளையடித்ததால் பல வீரர்களை இழந்தார். அப்புறம் லோட்டஸ் ஈட்டர்ஸ், தாமரை சாப்பிட்டவங்க வீட்டுக்கு வர மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாலிபீமஸ் அப்படின்னு ஒற்றைக்கண் அரசனோட குகையை புத்திசாலித்தனமா தப்பிப்பாரு. அதனால கடல் போசைடனின் கோபத்திற்கு ஆளானார். அப்புறம் பேக் ஆஃப் வின்ஸ், அதுக்கப்புறம் லெஸ்ட்ரோகோனியர்கள், சிர்சி, அப்புறம் பாதாள உலக பயணம், சைரன்ஸ், ஸ்கில்லா மற்றும் கேரிப்டஸ், ஹீலியோஸின் புனித மாடுகள், கேலிப்சோ, போசைடின் புயல்கள், இதாகாவின் இறுதி போர். இவ்வளவு 13 பிரச்சனைகளை தாண்டி வர்றாரு. இந்த ஒடிசி என்பது வெறும் சாகச கதை அல்ல, இது வீடு திரும்ப வேண்டும் என்ற உறுதி, பொறுமை, புத்திசாலித்தனம், மன வலிமை மற்றும் சோதனைகளை வெல்வது பற்றிய காவியம் அப்படிங்கிறது தான் இதுல அண்டர்லைன் பண்றது. அதாவது ஒடிசியஸ் அரக்கர்கள், கடல் புயல்கள், தெய்வங்களின் கோபம், சோதனைகள் என அனைத்தையும் கடந்து இறுதியில் தனது குடும்பத்தையும் அரசையும் மீண்டும் அடைகிறார். ஒடிசியஸ் போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் வீடு திரும்புறதுக்கு 10 வருஷம் ஆகுது. இந்த 10 வருஷ போராட்டம் தான் இந்த படத்துடைய அடிநாதம். அதைத்தான் உலகநாயகன் கமல்ஹாசன் பாராட்டுறாரு. ஹோமர் கனவு கண்டார், அதை ஸ்கிரீன்ல நோலன் காமிச்சிருக்காரு. கிறிஸ்டோபர் நோலன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இனிய பிறந்தநாள் வாழ்த்துகள். ஒரு பேட்டியில சங்கீதா பேட்டி எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். டைரக்டர் பாலாட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. அதாவது ஒரு கலைஞன் பயங்கரமா ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு படம் எடுக்கிறான், அந்த படம் சக்சஸ் ஆகுது. இன்னொருத்த எதுவுமே பண்ணாம ஈஸியா ஜெயிக்கிறான். இவ்வளவு ஸ்ட்ரெயின் தேவையா? அப்படி ஒரு கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுக்கிறார் அப்படின்னா, ஒரு வித்தியாசமான படம் ஒரு கலைஞர் எடுக்கிறார் அப்படின்னா, அடுத்த படம் அதை விட வித்தியாசமா, அதை விட ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் அவரு அந்த லீக்ல அதை ஏத்துக்கிறாங்க. இல்லைன்னா இது சாதாரண படம்ன்றாங்க. அப்ப இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுக்கிறது தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு பாலா சொன்ன பதில் என்னன்னா, யாரு சினிமாக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு டெடிகேட் பண்ணி ஒரு படம் எடுக்கிறாங்களோ அவங்க தான் காலம் கடந்து நினைக்கப்படுவாங்க. அவங்களுடைய படங்கள் தான் 100 வருஷம் ஆனா கூட இப்படிலாம் படம் எடுத்திருக்காங்களா, இப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்காங்களா அப்படின்னு நினைப்பாங்க. இப்படி ஈஸியா எடுக்கிற ஒரு கமர்ஷியலா ஹிட் ஆகுது ஒரு சாதாரண மசாலா படம் அப்படிங்கும் பொழுது அதை 4-5 ஆண்டுகளே மறந்துடுவாங்க.
அதாவது ஒரு கலைஞன் வந்து எப்ப ஜெயிக்கிறான் அப்படின்னா அவனது மறைவுக்கு பிறகும் அவன் பேசப்படுறப்பதான் அவன் ஜெயிக்கிறான். அத கமல் சொல்லியிருப்பாரு, என்னுடைய மறைவுக்கு பிறகும் எனது படங்கள் பேசப்படுது, அதுதான் என்னுடைய வெற்றி, பேசப்படும், அதுதான் என்னுடைய வெற்றி அப்படின்னு காலங்கடந்த படைப்புகளை அவர் கொடுத்திருக்காரு. ஸோ அது வந்து பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்திருக்கு. இப்போ சாதாரணமா ஒரு மொக்க மசாலா படத்தை எடுக்கிறோம், அந்த படம் வந்து கூட வசூலாகுது அப்படின்னு வச்சுங்களேன். நம்ம எக்ஸாம்பிளா எந்த படத்தையும் சொல்ல வேண்டாம், அது சொன்னோம்னா அந்த படம் எடுத்தவங்களை அது வந்து கஷ்டப்படுத்தும், ஹர்ட் பண்ணும். அதனால ஜென்ரலா சொல்றேன், இப்ப ஒரு ஹேரா மாதிரியான ஒரு படம், ஒரு ஆளவந்தான் மாதிரி படம், ஒரு குணா மாதிரி படம், ஒரு சலங்கை ஒளி மாதிரி படம், ஒரு நாயகன் மாதிரி படம், ஒரு தேவர் மகன் மாதிரி படம், ஒரு அன்பே சிவம் மாதிரி படம்னா அதை நம்ம வந்து எவ்வளவு காலமானாலும் அதை நம்ம மறக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி படைப்புகள் கமலை பத்தி பேசும். அது வந்து எப்படி சொல்றது, அந்த டெடிகேஷன், அவருடைய ஹார்ட் ஒர்க்கு, அவருடைய பேஷன், தான் இருக்கிற துறையில ஏதாவது ஒன்று சாதிக்கணும், அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாருல, அதற்கு கிடைத்த ஒரு வெற்றி தான் அவர் காலம் கடந்து நிற்க போவது. ஒரு செய்தி படித்தேன், என்னன்னா ஒரு நடிகராக, ஒரு ஆக்டர் கம் சிங்கர்னு சொல்லுவோம், நடிகரா இருந்துகிட்டு பாடுறது, பின்னணி பாடுறது, அதுல வந்து அதிகமான இசையமைப்பாளர்கள்ட்ட பாடினது வந்து உலகநாயகன் கமலஹாசன் தான் அப்படின்னு ஒரு செய்தி படித்தேன். அதாவது வந்து முதல்ல அவர் வந்து தேவராஜன் மாஸ்டர் தான் அவரை பாட வைக்கிறாரு. அதாவது அதாவது நம்ம சிங்கீதம் சீனிவாசராவனே வருது, நம்ம முக்தா சீனிவாசன் டைரக்டர். அவர் வந்து கமலஹாசனை வந்து அந்தரங்கம் படத்துல ஒரு பாட்டு பாட வைக்கிறாரு. அவர் செட்ல நான் உட்காந்து பாடுறத பார்த்துட்டு நீங்க பாடணும் கமல் அப்படின்னு உடனே தேவராஜன் மாஸ்டர்கிட்ட கூட்டு போய் பாட வைக்கிறாரு. அதாவது ஞாயிறு ஒளிமழையில் அப்படிங்கிற அந்த பாட்டு அந்தரங்கம் படத்துல. அந்தரங்கம் கரெக்டு தான். அதுக்கப்புறம் வந்து இசைஞானி இளையராஜாவோட இசையில வந்து நினைவோ ஒரு பறவை, சிகப்பு ரோஜாக்கல்ல. அதுக்கப்புறம் வந்து நிறைய வெவ்வேறு இசையமைப்பாளர்களுக்கு அவர் பாடியிருக்காரு. அதுல குறிப்பா வந்து எம்எஸ்வி அவர்களுக்கு வந்து தண்ணிய போட்டா சந்தோஷம் பிறக்கும், தள்ளாடி நடந்தா அந்த பாட்டு, அது வந்து சவால்னு நினைக்கிறேன் அந்த படம். அதுக்கப்புறம் வந்து சங்கர கணேசுக்கு பாடியிருக்காரு, நம்ம இவருக்கு பாடியிருக்காரு, சந்திரபோஸ்க்கு பாடியிருக்காரு. சந்திரபோஸ்க்கு வந்து அண்ணன் வாடா தம்பி வாடா சரணமையப்பான்னு நினைக்கிறேன், அந்த படத்துல பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து தேவாக்கு பாடியிருக்காரு, ஏஆர் ரஹ்மானுக்கு பாடியிருக்காரு, நம்ம பரத்வாஜ் அவர்களுக்கு வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல பாடியிருக்காரு, கார்த்திக் ராஜாக்கு பாடியிருக்காரு. இளையராஜாக்கு எப்படி பாடினாரோ அவருடைய மகன்களான கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா. கார்த்திக் ராஜாக்கு வந்து உல்லாசம் படத்துல பாடினாரு, நம்ம அஜித்துக்காக பாடின பாட்டு முத்தே முத்தம்மா முத்தமுன்னு தரலாமா. அதுக்கப்புறம் வந்து நம்ம இவருக்கு வந்து யுவன் சங்கர் ராஜாக்கு வந்து புதுப்பேட்டை படத்துல தனுஷுக்காக ஒரு பாட்டு, அந்த பயங்கரமான பாட்டு. அது ஒரு பயங்கர ஆக்ஷன் இதுவா இருக்கும், ஒருத்தனை எப்படி போட வர்றாங்க, அவன் எப்படி தப்பிக்கிறான், அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வரும், விஷயங்கள்லாம் வரும். அப்புறம் தேவி ஸ்ரீ பிரசாத்துக்கு வந்து நீலவானம், அந்த மன்மதனமுள்ள வரக்கூடிய பாடல்கள் நிறைய பாட்டு பாடியிருப்பாரு, அதுல 3-4 பாட்டு பாடியிருப்பாரு அந்த படம். அப்புறம் ஹிமேஷ் ரேஷ்மியாக்கு வந்து ஓ ஓ சனம் ஓ சனம் அந்த பாட்டு அவரோட சொந்த குரல்ல பாடியிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய இசையமைப்பாளர்கள், யூ நேம் இட், யாரா இருந்தாலும் அவரு அனிருத்துக்கு வந்து பத்தல பத்தல குட்டியும் பத்தல சுட்டியும் பத்தல அந்த பாட்டா இருக்கட்டும், இந்த மாதிரியாக ஏராளமான பாடல்களை பாடியிருக்காரு. இதுல நான் விட்டிருந்தேன்னா, எந்தெந்த விட்டிருக்கேனோ அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.